அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு தகவல் இருக்குது. பொதுவான நிலையில் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 1500 தியேட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மூவி எடுக்கிறோம், அதை ரொம்ப சிரமப்பட்டு எடுக்கிறோம், நீங்கள் நடிக்கிறீங்க, ஓகே. அதுக்கப்புறம் திரையிடப்படுறோம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங்கில் வசூலில் என்ன ஆகும்னு நீங்கள் நிறைய ஒரு விதமான பயம் இருக்கும். என்ன தீர்வு அப்படின்னா, இப்போ சைனாவிலாம் பாருங்கள் 40,000 தியேட்டர் இருக்குது. அந்தளவுக்கு படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும். உலக நாடுகளில் நிறையா பேர் நல்ல தரமான படத்தை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அந்த நாட்டுகளுக்கு நம்ம அந்த படத்தை எடுத்துகிட்டு போகணும். அப்படின்றப்போ நம்ம பட்ஜெட்டோட கேஷ் ஆனது கரெக்டான ஒரு சரிவிகித நிலையில் தோதாக இருக்கும். ஓகே, ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம செயல்படணும். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்டேட் லெவலில் மட்டுமே இருக்கிறனால என்ன ஆகுமோ ஏதாகுமோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கு ஒரு நண்பர்கள் மாதிரி. ஓகே, அதனால் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் யோசிச்சாதான் நமக்கு நிறைய வகையில் தோதாகும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு 1500 தியேட்டரில் திரையிடப்படக்கூடிய ஒரு திரைப்படம் வசூலிக்கக்கூடிய ஒரு தொகையானது இந்த மாதிரி ரஷ்யாவிலையோ ஒரு சைனாவிலையோ இந்த பிரான்ஸ்லேயோ திரையிடப்பட்டாங்க அப்படின்னா 3 மடங்கு காசு கிடைக்கும். அந்நிய செலவானிலும் மாறுபாடு இருக்குது. ஓகே, அதை சரியாக புரிஞ்சுக்கணும். ஏன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு படத்தை யூஎஸ்ஏவில் நம்ம போய் ஒரு சில தியேட்டரில் திரையிடப்படுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு வாரம் சம்பாதிக்க வேண்டிய தொகையை அங்கே 3 நாளில் சம்பாதிச்சிடலாம். நீங்கள் அப்படி தான் யோசிக்கணும். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் யோசிக்கணும். அதனால் நிறைய வேக்கன்சி இருக்குது. இதெல்லாம் பத்தாது. ஓகே, இப்போ நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் அதெல்லாம் ஒரு தொகையே கிடையாது. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு 500 கோடி ரூபா வச்சுருக்குன்னு வச்சிங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வெறும் ஒரு 10 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு தேவை இருக்குது. இப்போ அடுத்தது ஸ்பேஸ் ஷிப்பு, ஸ்பேஸ் ஜெட்டு எல்லாம் எக்கனாமியே மாறப்போகுது. அப்படின்றப்போ நீங்கள் இன்னும் நிறையா சம்பாதிக்கணும். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்க சொல்கிறாங்க ஏசி அது இதுன்னு, இதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சில வல்லரசு நாடுகள்லாம் போனீங்கன்னு வச்சிங்க, அங்கே ஊருப்பட்ட காரு கிடக்கும். ஓகே, சாதாரண ஊருப்பட்ட காரு கிடக்கும். ஆனால் இங்கே நமக்கு காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். ஓகே, அங்கெல்லாம் ஊருப்பட்ட ஏசி கிடக்கும். ஓகே, காயலங்காடுலலாம் ஊருப்பட்ட ஏசி இருக்கும். அங்கெல்லாம் சாதாரணமான ஒரு விஷயம். ஓகே, இங்கே தான் அப்படி இப்படின்லாம் எல்லாம் சரிப்படுத்தலாம். ஓகே, அதனால் இன்னும் நிறையா உழைக்கணும். ஓகே, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 படமாவது நம்ம புக் பண்ணணும். அடுத்தடுத்த படிநிலை நோக்கி நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதனால் நிறையா தேவை இருக்குது. அதனால் நேரில் சந்திக்கணும். அப்போ தான் தீர்வு. ஓகே, நீங்களும் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம், நானும் அங்கே சென்னை வந்து ஸ்டே பண்ணலாம். நமக்குள்ளே எல்லாமே ஒரு பொருளாதாரமான ஒரு நகர்வு இருக்கணும். ஓகே, ஒரு ப்ரொடியூசரையே நம்ம சார்ந்து இருக்காமல், இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நம்ம ஒரு தொகை செக் வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம அட்லீஸ்ட் ஒரு கோடி ரூபாவது இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு இந்த மாதிரி லொக்கேஷனுங்க, இது தாங்க ஃபோட்டோ ஷூட் எடுத்தங்க, இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ் இருக்குங்க, இதை பாருங்கள் ஃபுல்லாக எழுதிட்டாங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டுங்க, இவங்கெல்லாம் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் இங்கே ரூம் ஸ்டே பண்ணியிருக்காங்க, இதுக்கெல்லாம் வாடகை காசு இருக்குது, எல்லாமே நம்ம ஒரு அட்லீஸ்ட் கொஞ்சம் இன்வெஸ்ட் செஞ்சு அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட மூவ் பண்ணோம் அப்படின்னா உடனே அவங்க செக் கொடுப்பாங்க. அடுத்த படிநிலை நோக்கி நம்ம தோது பார்க்கலாம். ப்ரொடியூசரே எல்லாம் பார்த்துட்டு அவரே ரிஸ்க் எடுத்து அதுக்கப்புறம் ரஸ்க்கு சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தோதாகாது. ஓகே, ஒரு ஆர்டிஸ்ட்டே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். சினிமா அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் தான். அந்த பிஸ்னஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேங்க, நான் இந்த படம் ஓகேங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கு, ஸ்க்ரீன் ப்ளே ஓகே, அருமையாக இருக்குது, நான் வேணால் கொஞ்சம் ஒரு 10 லட்ச ரூபா காசு தரேன், ஏதோ ஒன்று மூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் அந்த காசு கூட எனக்கு திரும்ப கொடுத்துருங்க, ஓகேங்களா அப்படின்றப்ப சரி ஓகேங்க அக்செப்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணலாம். அப்போனா தான் ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை தரதுன்றது தோதாகும். அப்போ தான் நிறையா வகையில் தோதாகும். ஓகே, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதனால் மூவ் பண்ணுங்கள், வேகமாக மூவ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து இந்த நம்ம ஆல்ரெடி நிறையா மூவிஸ்லாம் புக் பண்ணோம். அதோட கோப்பு ஒரு சில இதெல்லாம் நான் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் அதிகப்படியாக நம்ம ஒரு கூகுள் கம்பெனியை சார்ந்து இயங்குறப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அவங்ககிட்ட இருக்கும். நம்ம எல்லாம் அப்லோட் பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா கூகுள் கம்பெனியில் இருக்கும். அவங்க நமக்கு எல்லாமே ஒரு பிரிண்ட் அவுட்டில் அல்லது ஒரு பென்ட்ரைவில் அல்லது ஒரு சிடியில் நமக்கு எல்லாமே காப்பி செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும். ஓகே, ஏன்னா எல்லா சர்வர் சிஸ்டத்துலேயுமே கூகுள் கம்பெனியில் இருக்குது. ஓகே, ஆனால் கூகுள் கம்பெனிக்கிட்ட நம்ம போகணும்,
எல்லாமே நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம படைப்பிடிப்பு ஆரம்பிக்கணும். இதெல்லாம் சாதாரணமான விஷயம். யுஎஸ்ஏ போனோம் அப்படின்னா ஓரளவு தொகை கொடுத்தோம் அப்படின்னா கூகுள் கம்பெனி எல்லாமே நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல் உளவியல் ரீதியான தகவல் தான். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு தொகையை செலவு பண்ணணும். ஓகே, இப்போ சோனாலிக்கா பொறுத்த வரைக்கும் நம்ம தோது பார்க்கணும். தோது பார்க்கல அப்படின்னா எதுவுமே தோதாகாது. இந்த மத்தியானம் சாப்பாடா எத்தனையோ டீலர் இருக்காங்க. வாங்க, இந்த மாதிரி வந்திருக்கீங்க, குடோனுக்கு வந்திருக்கீங்க, ஒரு 500 செலவு பண்ணுங்க, இங்கே ஒரு 5 பேர் இருக்காங்க, ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுங்க, அட்லீஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க. நீங்கள் தான் கேட்கணும். அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல, குடோனுக்காக கொஞ்சமாக செலவு பண்ணணும். இவங்களும் செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களும் செலவு பண்ண விட மாட்டேங்கிறாங்க. எல்லாம் காஞ்சி போய் அப்படியே வெந்து அப்படியே கருவாடாகிற மாதிரி நல்லா இருக்குது. எதுக்கு இவ்வளோ ரணம்? அவங்க பஞ்சாபில் நீங்கள் ஓரளவு தோது பார்த்துங்கன்னு சொல்லிவிட்டாங்க, அவ்வளோதான். நம்மளே ஒரு அனுசரித்து தோது பார்க்கணும். நான் மேனேஜராக, நீ மேனேஜர், இது சண்டை போகிறதுக்கே இவ்வளோ நாள் ஆகிடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அவங்கவுங்க மேனேஜர் அவங்கவுங்க என்னென்ன பதவியோ அதை படி நிர்வகிச்சுங்க, அவ்வளோதான். மற்றபடி நம்மளே சொந்தமாக வெவ்வேறு நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறப்போ தோது பார்த்திங்கன்னா, ஒரு கார் கம்பெனி சம்மந்தமாக ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் யாருமே அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அடுத்த படிநிலையில் தான் தோதாகணும். ஒரே இடத்துல தோது பார்க்கக்கூடாது. அடுத்த படிநிலையில் வெவ்வேறு கம்பெனியில் மேனேஜர் பதவியோ வெவ்வேறு கம்பெனியில் தோது பார்த்துக்கலாம். ஓகே, சிக்கல்ன்ற பேரில் ரொம்ப ரணப்படுத்துகிறாங்க. ஓகே, அதனால் ஓரளவாவது நம்ம பண பரிவர்த்தனை அப்படின்றது அவசியம். ஓகே, சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.